ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 2K லவ் ஸ்டோரி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சுசீந்திரன் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கோர் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் டேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படத்தில் ஜெகவீர், மீனாட்சி, பாலசரவணன், ஆண்டனி, பாக்யராஜ், ஜெயபிரகாஷ், வினோதினி, வைத்தியநாதன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கார்த்திகா நடிச்சிருக்கிற ஜெகவீரும் மோனிகாவா நடிச்சிருக்கிற மீனாட்சியும் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸ்கூலில் ஆரம்பித்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் காலேஜையும் தாண்டி ஆஃபீஸ்லேயும் கண்டினியூ ஆகுதுன்னு தான் சொல்லணும். இப்படி எல்லா செக்மெண்ட்லேயும் இவங்க ட்ராவல் பண்ணும்போது இவங்களை பார்க்குற எல்லாருமே இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்ற டெசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இவங்க எப்பவும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. இப்படி இவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும்போது கார்த்திக் பவித்ரான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இவர் பவித்ராவை ட்ரூவாக லவ் பண்ணாலும் மோனிகாவோட இவர் க்ளோஸாக இருக்கிறது பவித்ராவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனால பவித்ரா ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோனிகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட சொல்லி தன்னோட லவர்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்திக் ரொம்பவே கோவப்பட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு தீர்க்கமாக சொல்லி பவித்ராவோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக மோனிகா நிறைய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தான் ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. தன்னோட லவ்வர் இறந்ததை கேட்டு டிப்ரெஷனில் போயிடுறாரு கார்த்திக். இதில் இருந்து கார்த்திகை வெளியில் கொண்டு வர்றது மோனிகா தான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடு தடபுடலாக நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லைனா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கு. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை களத்தை கொண்டு வந்திருக்கிறாரு டைரக்டர் சுசீந்திரன். படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதையை ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க வந்துடுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் அப்படின்றத தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வர பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை ஃப்ரெண்ட்ஸாகவே இதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் சுசீந்திரன். இன்னுமே சொல்லப்போனால் மாதவன் நடிப்பில் வெளிவந்த 90s படமான பிரியமான தோழி படத்தை போலவே இந்த படமும் இருக்குன்னு தான் சொல்லியாகணும். அவ்வளோ அழகாக இந்த படம் நம்ம மனசை ஈர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் தான். ஒரு யதார்த்தமான நடிப்பை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே சிரிக்கிற மாதிரியும் ரசிக்கிற மாதிரியும் இருந்தது. அதுலேயும் முக்கியமாக சிங்கம் புலி பாலசரவணனோட காமெடி எல்லாம் அட்டகாசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் சிங்கம் புலியோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் சரி எடிட்டிங்கும் சரி ரொம்ப பக்காவாக இருந்தது. அதோட இமானோட மியூசிக் தான் இந்த படத்தோட ஹைலைட்டே. எமோஷன்ஸை மியூசிக் அண்ட் பிஜிஎம் மூலமாக வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். மொத்தத்தில் ஒரு நல்ல குட் ஃபீல் மூவி தான் இது. கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.